திமுக பேரூராட்சி தலைவியின் கணவர் ஜாதி பெயரை கூறி தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை தெரிவித்துள்ளார். நெல்லை சேரன் மகாதேவி பேரூராட்சியில் திமுகவைச் சேர்ந்த தேவி பெயரளவில் தலைவராக உள்ள நிலையில் அவரது கணவர் ஐயப்பன் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக 18வது வார்டு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கவுன்சிலர் தேவி செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். 18வது வார்டு மல்லிகா நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் சாலை அமைத்து குடிநீர் குழாயை சரி செய்வதாக கூறியிருந்த இணைப்புகளை துண்டித்துள்ளனர். 20 நாட்களை கடந்தும் சரி செய்யாததால் குடிநீர் இல்லாமல் அப்பகுதிவாசிகள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பாக பேரூராட்சி தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் சொந்த செலவில் கவுன்சிலர் தேவி செல்வம் மைக்கேல் என்கிற பிளம்பரை கொண்டு குடிநீர் குழாயை சரி செய்துள்ளார். அப்போது 5 அடி ஆட்களுடன் வந்த தேவியின் கணவர் ஐயப்பன் ஜாதி பெயரை சொல்லி கடுமையாக தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். 5 பேரை கொண்டு வந்து என்னை அடித்து நெஞ்சிலெல்லாம் மிதித்து கடப்பறக்கம் மிதித்து அடித்து நான் உயிருக்கு பயந்து போய் ஜாதி மதம்லாம் பேசி என்னை அடித்து பைப்பெல்லாம் இருக்க பைப்பு டூல்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள கவுன்சிலர்னால என்னை என்கிட்ட ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு. அது மாதிரி வாயிலிருந்து வர வார்த்தைகளெல்லாம் கேட்க முடியாது, அவ்வளோ ஒரு அகோரமாக பேசுகிறாங்க. இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் என் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அதனால தான் அவரை யார் கேட்பாங்கிற ஒரு எண்ணத்தில் அடித்து போட்டு போயிட்டார். ஒரு வீட்டுக்கும் தண்ணி கிடையாது. ரோடு போடுறது நல்ல விஷயம் சொல்லி ரோடு போடுறாங்க. அந்த ரோடு போட்ட உடனே பைப்பை மாற்றி கொடுத்து அவங்க சரி கொடுத்தாங்க. பிரச்சனை இல்லை. பஞ்சாயத்து போர்ட்ல வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. இது கவுன்சிலர் கையிலேருந்து ரூபா போட்டு அவர் மூலியமாக தான் செஞ்சு சொல்லியிருக்காரு பிளம்பரை விட்டு வேலையை. அதையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. செஞ்சதுக்கு அவனை பிளம்பரை பிடிச்சி அடித்து இவ்வளோ பண்ணி சொல்லியிருக்காங்க.